ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி பார்த்துடலாமா? ஆனால் ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய 2 தக்காளி எடுத்துருக்கேன். அது கூடயே ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சுருந்தேன். இது கூட மல்லியிலையும் போட்டு கையை வச்சு நல்லா அப்படி மசிச்சு எடுத்துக்கணும். அது கூட தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டு வச்சுக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு ஜீரகம், கொஞ்சம் மிளகு, ஒரு பச்சை மிளகா, பெருங்காயத்தூள், மஞ்சள், கருவேப்பிலும் போட்டு கொரகொரப்பாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியை ஊற்றாமல். அது கூடயே ஒரு பூண்டையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா அடுப்பத்தை வச்சு மண்சட்டி அடுப்பில் வச்சு சட்டி நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அரைப்பில் பச்சை மிளகும் இது கூட வரமிளகும் கூடுதல் சேர்த்துக்கோங்க. நான் காரம் குறைவா போடுறதுனால குறைவா சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த மிக்சிங்கையும் போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த தக்காளியெல்லாம் இருக்குல்ல, அதையும் இதிலே ஊற்றி கொதி விடாமல் இறக்கணும்னா சூப்பரான ஒரு ரசம் ரெசிபி ரெடி. இது குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.